சிரிப்பு, சமத்தான முகம், கூடவே ஒரு கண்ணக்குழி. அவர் தான் பேச போகிறாரு. அருவி மதன் ப்ளீஸ். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு வந்து சிவானந்த் தான், சுர்வனி சிவானந்த் தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். தம்பி ஒரு நல்ல படம், ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும், நீ டேரக்டரை பாரு, பிடிச்சிருந்தா பண்ணு அப்படின்னாரு. எல்லோரும் சொன்ன மாதிரி பயங்கர பிளான்டான ஒரு மனுஷன் அன்றைக்கி பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜென்ரலாக நான் என்னுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் ரொம்ப வருஷமாக சொல்கிறது உண்டு, பெரிய படம் எடுத்து அதாவது 4 கோடி 5 கோடி 10 கோடி அப்படிலாம் போய் தொலையாமல் சின்ன சின்னதாக அதை பிளான் பண்ணிடா, நம்மளே பிளான் பண்ணலாம், இப்படி தான் சொல்கிறது உண்டு. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் தான் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், நூடுல்ஸ்னு. அது ரொம்ப ஒரு குறைவான ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பண்ண படம். அது முதலீடு பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கான லாபத்தை அந்த படம் ஈட்டுனுச்சு. அதுக்கப்புறமாவும் நான் நிறைய பேர்கிட்ட டே இப்படி ஒன்று அப்படின்னா நிறைய பேர் ஒரு வீட்டுக்குள்ளேயே சூப்பர் இப்படி பண்ணீங்க லாபமாக எல்லாம் கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்தமாரி ட்ரை பண்ணவே மாட்டாங்க. மறுபடியும் பெரிய படம், பெரிய பட்ஜெட்டு, ரொம்ப லத்தாஜிக்காக ஸ்டார்ட் பண்ணி லத்தாஜிக்காக முடிஞ்சு அப்படி தான் நடக்கும். ஆனால் எங்களுக்கு நல்ல சம்பளம் தருவாங்க. இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, எப்படி எல்லாரும் சொன்ன மாதிரியே வந்து அட்வான்ஸ்டாக வந்து முன்னாடியெல்லாம் சொல்லிடுவார் இப்படி தான் பண்ண போகிறோன்னு. அதேமாதிரி அட்வான்ஸ்டாக பேமெண்ட்டையுமே கொடுத்துட்டாங்க, கம்ப்ளீட் பேமெண்ட்டையுமே. ஆமாம், அவ்வளோ கிளாரிட்டியாக அது பண்ணார். அப்புறம் உள்ளே போய் பார்த்தம்போது நிறையா இன்னும் சர்ப்ரைஸ் என்னென்னா, கவிதா பாரதி சாரோட ரைட்டப் அதில் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சாரை வந்து மோர் தென் ஆக்டர், ரைட்டராக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து வெற்றி பிரதர், அவரோட படங்களில் தொடர்ந்து நான் நிறையா படங்களில் நடிச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன்லேயே இப்போ இது நடிச்சிட்ருக்கும்போது இன்னொரு படம் அவங்க ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுறேன். அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் சரவணன் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியும், ஓ அண்ணன் நீங்களும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு இருந்துச்சு. இப்படி நிறைய பேர் ஒருத்தர் பார்த்துக்காமலே ஆனால் வெல் பிளான்டாக ஒரு படத்தை முடித்து அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேர் வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக இப்படி பிளான் பண்ணி கரெக்டாக பட்ஜெட்டில் எடுக்கும்போது நிச்சயமாக அது பொருளாதார ரீதியாகவும் பெரிய வெற்றி அடையும். நல்ல படத்தை பிளான் பண்ணி பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப கரெக்டாக எடுக்கிறதுங்கிறது ரொம்ப வெகு சில டேரக்டரில் சாரும் ஒருத்தர். அவர் கூட நான் நடிக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றி படம் ஆக்கி கொடுக்கணும்னு உங்கள் எல்லாத்துட்டையும் வேண்டி விரும்பி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அப்புறம் ஆரோ பிரதர், அவர் கூட நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடித்தேன். அதுக்கப்புறமா இப்போ தான் பார்க்குறோம். அவர் வந்து அடுத்தடுத்து நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். அதேமாதிரி வெற்றி பிரதருக்கும் நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். அப்புறம் பிரிகேடி அவங்களுக்கும் நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நிறைய நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் விஷ் பண்ணிங்க, உங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கட்டும், நிறைய நல்ல படங்கள் அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச்.